நம்முடைய அனைத்து தேவைகளை நிறைவேற்றக்கூடிய இஸ்முல் ஆலம் அல்லாஹ்வுடைய 7 பெயர்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த 7 பேருமே குர்ஆனில் ஒரே ஒரு வசனத்தில் இருக்குது. அதுதான் அற்புதம். இதை சொல்லி நம்ம எதை கேட்டாலும் கொடுப்போம் அல்லாஹ் தஆலா. அது எப்படி கேட்கணும், அது குர்ஆனில் எந்த வசனத்தில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க இருக்கின்றோம். புதிதாக வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் கிருபை செய்வானாக. கணிதக்குறையிலே நம்முடைய தேவைகள் எதாக இருந்தாலும் நிச்சயமாக அல்லாஹ்ட்ட கேட்டால் இல்லைன்னு சொல்வது கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுக்கு என்று இருக்கக்கூடிய சில பெயர்கள் இஸ்முல் ஆலம் என்று சொல்வார்கள். அதை சொல்லி கேட்டவன் நிச்சயமாக கிடைக்கும். அதைத்தான் இறைநேசர் என்ன செஞ்சாங்க, அந்த பேரை கற்றுக்க வச்சுக்கிட்டு தங்களுடைய தேவைகளையும் மற்றவருடைய தேவைகளுக்காக வேண்டியும் அவங்க பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த தேவைகள் நிறைவேறியதை பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட பெயர் தான் 3வது அத்தியாயத்தில், குர்ஆனில் 3வது அத்தியாயத்தில் 1, 2 வசனங்கள். ஆல இம்ரான் 3வது அத்தியாயம் 1வது வசனம், அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். இதுதான் இதில் என்ன விசேஷம்னு சொன்னால், அலிஃப் அப்படிங்கிறது ஒரு இஸ்ம், இதனுடைய அர்த்தம் அல்லாஹ் தான் தெரியும். லாம் என்பது ஒரு இஸ்ம், இதனுடைய அர்த்தம் அல்லாஹ் தான் தெரியும். மீம் என்பது ஒரு இஸ்ம், இதனுடைய அர்த்தம் அல்லாஹ் தான் தெரியும். இது மறைக்கப்பட்ட ஒரு ரகசியமான ஒரு இஸ்முடைய முதல் பெயர். இது ரகசியத்தை அல்லாஹ்வே அறிந்தவன். அதான் தனித்தனியாக அலிஃப் லாம் மீம் 3ஆச்சா. 4வது அல்லாஹ், அது ஒரு இஸ்ம், அல்லாஹ்வுடைய பெயர். 4ஆச்சா. லா இலாஹ இல்லாஹு, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. 5, இது ஒரு இஸ்ம். 6வது ஹய்யுல் கய்யூம், ஹை அப்படிங்கிறது ஒரு இஸ்ம். 6வது கய்யூம் என்பது ஒரு இஸ்ம். 7 இஸ்முகளை கொண்டுள்ள 2 வசனங்கள், 7 இஸ்ம் இருக்கிறது. அப்போது இது உலமாக்கள் நபிசா சொன்னாங்க, ஆல இம்ரான்லையும் குர்ஆனில் 2 இடத்துல அல்லாஹ்வுடைய இஸ்மு இருக்குன்னு சொன்னாங்க. உலமாக்கள் தேடி கண்டுபிடிச்சி அது தாஹாவிலையும் ஆல இம்ரான்லையும் இருக்குன்னு சொன்னாங்க, கண்டுபிடிச்சாங்க. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம்ங்கிறது தாஹாவிலே இருக்குது. யா ஹய்யு யா கையு ஹய்யுல் கய்யூம் என்பது தாஹாவிலே இருக்குது, சூரத்து ஆல இம்ரானில் இருக்கிறது. அப்போ அதுதான் கண்டுபிடிச்சாங்க. இப்போ முழுமையான முறையில் என்னென்னு சொன்னால், பெரிய பெரிய உலமாக்கள் குறிப்பிட்றாங்க, அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்பது மாபெரும் இஸ்ம். இதை சொல்லி நம்ம கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான். எப்படி கேட்குறதுன்னு சொன்னால், நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது, அல்லாஹ்ட்ட நீங்கள் உதவி பெறணும்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளை நீங்கள் சரியாக செய்யணும். 5 நேரம் தொழுகணும். இதுவரை நீங்கள் தொழுகலையா, இப்போ பாவ மன்னிப்பு கேளுங்க. யா அல்லாஹ், நான் இதுவரை தொழுகலை, நோக்கலை, நான் உனக்கு மாறு செஞ்சுட்டேன், என்னை பாவத்தை மன்னித்து விடுவாயாக. இன்று முதல் நான் உனக்கு தொழுகிறேன், உன் கட்டளைக்கு நான் கட்டுப்படுகிறேன். அவ்வளோதான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ், என் பாவத்தை மன்னிப்பாயாக. இதை நீங்கள் தமிழில் சொன்னாலும் சரி, அரபியில் சொன்னாலும் சரி, அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ்னு சொன்னாலும் சரி, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பாயாக, நான் உன் பக்கம் திரும்புகிறேன், இதுதான் அர்த்தம். இதை தமிழில் சொன்னாலும் சரி. இதை சொல்லிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இது 1வது சட்டம், 1வது நிபந்தனை. 2வது, நீங்கள் தஹஜ்ஜுத் தொழ ஆரம்பிச்சிடுங்க. பாங்கு திரும்பி சொல்கிறாங்க, 4 மணி சொல்கிறாங்களா, 4:15 சொல்கிறாங்களா, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு 2 ரக்காத் தொழு அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க. ஏன்னா அந்த தஹஜ்ஜுத்தில் இருக்கக்கூடிய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். 3வது விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ நான் உங்களுக்கு ஓத கொடுப்பேன் சில விஷயங்கள். இப்போ நான் அதை எப்படி ஓத சொல்லித்தரேன். அதையெல்லாம் ஃபஜ்ர் தொழுட்டு அந்த இடத்துல உட்காந்து ஓதி முடிங்க. நீங்கள் முடிக்கிறதுக்கும் சூரிய உதயமாகிறதுக்கும் சரியாக இருக்கும். சூரிய உதயமாகி ஒரு 20 நிமிஷம் சென்று தொழக்கூடிய 2 ரக்காத்து இஷ்ராக்குன்னு சொல்லுவாங்க, சூரிய உதய தொழுகை. அந்த தொழுகையை 2 ரக்காத் தொழுதுருங்க. அப்போ தஹஜ்ஜுத் தொழுறீங்க, இனி 5 நேரம் தொழ ஆரம்பிச்சிட்டிங்க, ஃபஜ்ர் தொழுதுட்டீங்க, இஷ்ரா தொழுதுட்டீங்க. இந்த அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் துவா செய்யும் பொழுது உங்களுடைய அனைத்து தேவைகள் நிறைவேறும். அது எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அல்லாஹ் நீக்கி வைப்பான், எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் அல்லாஹ் நீக்கி வைப்பான்.
குழந்தை பாக்கியம் கிடைக்கும், யாருக்கு கல்யாண தடை இருக்கிறதோ அது நீங்கும், வருமானத்தில் தடை இருந்தால் அது நீங்கும், அனைத்துமே சரியாகும். ஆகவே அது நம்ம தான் என்ன செய்யணும், அல்லாட்ட அந்த உடன்படிக்கையை கொடுத்து அல்லாட்ட வாங்கிக்கணும். நாம் கேட்காமே கொடுத்தோம். அல்லா தாலா கண்ணை நம்ம கேட்டோமா? கேட்காம தான் அல்லவா. 2 கண்ணையும் ஒருத்தர் கேட்குறார், 2 கண்ணையும் தாங்க, நான் உங்களுக்கு 1 லட்சம் கோடி தர்றேன், கொடுப்போமா? 1 லட்சம் கோடி உலகத்தையே கொடுத்தாலும் கொடுக்க மாட்டோம். கண் அவ்வளோ அற்புதமான ஒன்று, அதுக்கு விலை மதிப்பு கிடையாது. அதுக்கு ஒரு தடவை ஒவ்வொரு உறுப்பும், ஒரு ஹார்ட்டை கேட்குறாரு ஒருத்தர், கோடி ரூபா தயங்குறாரு, கொடுப்போமா? ஹார்ட்டை நமக்கு வாழ முடியாது. கிட்னி, ஒவ்வொரு உறுப்பும் விலை மதிப்பில்லாதது. கன்னித்துக்குறீர்களே, நுரையீரல் கொடுக்க முடியுமா? முடியாது. ஒவ்வொரும் கோடிக்கணக்கான மதிப்புள்ள பொருள் அல்லாமல் நம்ம கொடுத்துருக்கின்றான். இவை அனைத்தும் நம்ம கேட்காம கொடுத்தான். நம்ம கேட்குறது என்ன செய்வோம், ஒரு 1000 ரூபா, 10,000 ரூபா, 1 லட்சம் இப்படி தான் கேட்போம். அல்லாஹ் கொடுத்த அந்த கிஃப்ட்டுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இருந்தால் நம்மளுடைய தேவைக்கு தேவைப்படுகிறது, சாப்பிட்றதுக்கு தேவைப்படுது, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவைப்படுது. அப்போ கேட்கும் பொழுது கேட்காமலே கொடுத்த அந்த மாபெரும் கொடையாளி நீங்கள் கேட்டால் இல்லைன்னு சொல்லுவானா? இது உங்கள் மைண்டில் வரணும். ஃபஸ்ட்டு கேட்காமே கொடுத்தியா அல்லா, நான் கேட்கணும் தாயா அல்லா. கேட்பது அல்லாஹ் கேட்க சொல்கிறான், அது ஒரு வணக்கம். வக்கால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜீப் லக்கும், இறைவன் சொல்கின்றான், என்னிடம் கேளுங்கள் தருகிறேன். அது ஒரு வணக்கம். அல்லாஹ் அதை விரும்புகின்றான். அப்போ தான் அல்லாஹ்வாகவும் நீங்கள் அல்லாஹ்வுடைய அடியானாகவும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் துவா இருக்கிறது அல்லவா. அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான துவா. ஏன்னா நீங்கள் அல்லாஹ்வை அங்கீகரித்து கொண்டீர்கள், என்னை படைத்த இறைவா நீ தான் என்னை படைத்தாய், நான் உன்னுடைய அடியான் என்று நீங்கள் என்ன செய்றீங்க, அவன்கிட்ட சரண்டர் ஆறீங்க. அல்லாஹ்வுக்கு விரும்பக்கூடிய விஷயம் இது. தன்னுடைய அடியான்கிட்ட கேட்டால், அடியான் தன்கிட்ட கேட்டால் அவன் தருவது கிடையாது இருக்கின்றான். ஆனால் அடியானாக இருந்து கேட்க வேண்டும், ஒரு அடிமையாக இருந்து கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளையெல்லாம் நீ என்ன செஞ்சாலும் செய்கிறேன் அல்லா, நீ சொன்ன கட்டளை ஏற்றுக்கிட்டேன் அல்லா. 5 நேரம் தொழு சொன்னேன், தொழுகிறேன் அல்லா. நீ நோம்பு நோக்கு சொன்ன, நோம்பு நோக்கின்றனே அல்லா. ஜக்காத் கொடுக்க சொன்ன, ஜக்காத் கொடுக்குறனே அல்லா. இது அதே போல் அல்லாஹ் என்னென்ன சொன்னாலும் எல்லாம் உடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்துட்டு நீங்கள் அல்லாட்ட கேளுங்க, அல்லாஹ் இல்லைன்னு சொல்ல மாட்டான். அதுதான் அல்லாஹ் விரும்புகிறான். ஆகவே அதுதான் தடை. நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை எடுத்து நடக்காதான் உங்களுக்கு தடை. ஆக அன்பிக்கிறீர்களே, இப்போ விளங்கிட்டீங்க. சரி, எப்படி ஓதுறது நான் சொல்லித்தரேன். காலை மாலை ஒரு என்ன செய்ய இதை வச்சு ஓதுங்க. 2 தானே ஓடுற ரொம்ப சிறப்பு. அந்த காலையில் ஃபஜ்ர் தொழுட்டு உட்காந்து அந்த சூரிய உதயமாற வரல ஓதிட்டு 2 ரக்காத் தொழுதுறீங்க. அப்போது தஹஜ்ஜத் தொழுறீங்க, ஃபஜ்ர் தொழுறீங்க, இஷா தொழுறீங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம் அன்று. அதுவும் 5 தொழுகை அந்த ஒதுக்குறீங்க. அதாவது லுஹருடைய தொழுகை லுஹரில் தொழுகிறீங்க, அசருடைய நேரத்தில் அசர் தொழுகிறீங்க, மகருடைய நேரத்தில் மகரிப் தொழுகிறீங்க, இஷா நேரத்தில் இஷா தொழுகிறீங்க. டைம் டேபிள் போட்டுருங்க. தொழுகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போதுமே மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். லுஹரில் தானே அசர் எத்தனை மணிக்கு பார்ப்பாங்க, 4:30க்கு, 4 மலைமக்கள் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி மைண்டில் வைப்பதும் ஒரு மிகப்பெரிய ஒரு நோயை தடுப்பது என்று ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு மைண்டில் அந்த தியானத்தை, அதாவது தொழுகையை நினைத்து கொண்டு இருப்பதற்குள்ள நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு நோயை தடுக்கிறது என்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக அன்புக்கிறவர்களே, அப்போ என்ன செய்ய சொன்னால் இந்த முறையில் வச்சுட்டு நீங்கள் ஓத வேண்டிய முறை என்ன சொன்னால், சலவாத் 100 தடவை, ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 தடவை, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் இது 100 தடவை, அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் 100 தடவை. உங்களுக்கு என்ன தேவையோ 70 தடவை 70 டைம் கேளுங்க. யா அல்லாஹ் என்னுடைய கடனை நீக்குவாயாக, உன் கிருபையை கொண்டு சொல்லுங்கள். யா அல்லாஹ் உன் கிருபையை கொண்டு என் கடனை நீக்குவாயாக. யா அல்லாஹ் உன் கிருபையை கொண்டு எனக்கு சந்ததி தருவாயாக, ஆண் பிள்ளை தருவாயாக, பெண் பிள்ளை தருவாயாக, எனக்கு என் மகனுடைய கல்யாண தடையை நீக்குவாயாக, எனக்கு கல்யாண தடையை நீக்குவாயாக, கல்யாணத்தை தருவாயாக, நல்ல சாலிகான மணப்பெண்ணை தருவாயாக. எது வேணுமோ 7 டைம்ஸ் கேளுங்க. திரும்ப 11 தடவை சலவாத் ஓதுங்க. ஓதிட்டு 4 திசையிலையும் ஊதி விட்டுட்டு தண்ணியில் ஊதி குடிச்சிட்டு வாங்க. இது மாதிரி நீங்கள் காலை மாதிரி செஞ்சுட்டு வந்துச்சுன்னா, இல்லாத பட்சத்தை ஒரு தடவை செய்யுங்க. நிச்சயமாக 40 நாள் தொடர்ந்து செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வழி கிடைக்கும், ஒளிவப்படாகும். சரி, எல்லாம் கிடைச்சிருச்சு, நான் விட்டுறா விடாதீங்க. உங்கள் வாழ்க்கை முழுவதும் செய்யுங்க. ஒரு என்ன தேவையை கேட்டாருங்க. இது இஸ்முல் ஆலம் விட்டுறாதீங்க.
இல்லை பழைய முசீபத்துகள் கஷ்டங்கள்லாம் நம்ம சேர்ந்துடும். நமக்கு எதிரிகள் இருப்பாங்க, நமக்கு அறியாமல் செய்யக்கூடிய அனைத்துமே இது உடச்சி எரிஞ்சிடும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட்டு இது, நமக்கு கிடைத்த கிஃப்ட். நமக்கு என்னென்ன கிஃப்டெல்லாம் பெரியார் மூலமாக கிடைக்குதோ நம்ம அதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப பேர் மேலே கோபமாக இருக்கிறாங்க, இவனே எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாரு அப்படின்ட்டு. அல்லாஹ் கொடுத்தது இதெல்லாம் நீங்கள் எங்கே போய் தேடி வாங்க முடியும்? அல்ஹம்துலில்லாஹ், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதை நான் சொல்லணும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதற்குண்டான கூலி அல்லாஹ் எனக்கு கொடுப்பான். உங்கள்கிட்ட எந்த கூலி நான் எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் அல்லாஹ்வுடைய அடியாராக வேண்டும், அல்லாஹ்ட்ட பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய ஆசை. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இம்மைகளை வெற்றி பெற்றுக் கொடுத்து என்னை உங்களை ஆக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாம் சொல்லுங்கள். அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.